அண்ணாமலையினுடைய சார் நேரத்துக்கு இன்னும் வரல பேசப்படுற உண்மை. இரண்டாவது தொண்டர்கள் ஏற்றுக்கலையே சார், கண்டிப்பா அண்ணாமலை பெருசா அடிக்கிறாரு. நயினார் நாயகத்துக்கு ஒரு இடத்துல இல்லை, பணமே இல்லை, என்ன ஏத்துக்கலையா? ஏஐஎம் பிசினஸ் ஸ்கூல்ல MBA ஜாயின் பண்ணா செகண்ட் இயர்லயே இன்டர்ன்ஷிப்ல மாசம் 20,000 இருந்து 33,000 வரைக்கும் ஸ்டைஃபன் கிடைக்கும். 100% பிளேஸ்மெண்ட் assured with salary up to 16 lakhs per annum. Campus at Chennai Nungambakkam. For more details contact. பாஜக புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை இடத்தை பிடிக்கவில்லை என தொண்டர்கள் நினைப்பதாக கூறிய செய்தியாளருக்கு பாஜக மூத்த தலைவர் H. ராஜா பதிலடி கொடுத்துள்ளார். அண்ணாமலையினுடைய சார் நேரத்துக்கு இன்னும் வரல பேசப்படுற உண்மை. இரண்டாவது தொண்டர்கள் ஏற்றுக்கலையே சார், கண்டிப்பா அண்ணாமலை பெருசா அடிக்கிறாரு. நயினார் நாயகத்துக்கு ஒரு இடத்துல இல்லை, பணமே இல்லை, என்ன ஏத்துக்கலையா? பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன். அனாவசியமா நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடைமுறைகளை பற்றி புரிஞ்சுக்காம, ஏன்னா தான் இறுதி மூச்சு விடுறவரை மகனை தலைவராக்காத தலைவரை பார்க்கிற தமிழ்நாடு. ஆனா உங்களுக்கு தகவலுக்கு சொல்றேன், 1984 வெறும் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிஜேபி, 89 தன்னுடைய ரத யாத்திரையின் மூலமாக நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி மிக வலிமையான ஒரு கட்சியாக ஆக்கியவர் யாரு? அத்வானிஜி அவர்கள். ஆனா 89 நாடு முழுக்க யாத்திரை மேற்கொண்டு கட்சிய ஒரு பெரிய பேன் இந்தியா பார்ட்டி ஆக்கினவர். 90 டாக்டர் முரளி மனோகர் ஜோஷியை கொண்டீங்க அப்படின்னு கேட்டா, பாரதிய ஜனதா கட்சியில அது எங்க ஆர்கனைசேஷனல் அப்ரோச். அதனால நான் சொல்றேன், இப்ப அண்ணாமலைஜி வெளில போயிட்டார. முந்தானா கூட இதுல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இதுல கலந்துட்டார், திருப்பூர்ல கலந்துட்டார். அதனால நான் தமிழ்நாட்டில் ஒரு நாள் கூட தலைவராக இருந்தது இல்லை. இப்ப அண்ணாமலை அவர்கள் இங்கிலாந்துக்கு போனதுனால 3 மாசம் மாநில அமைப்பாளராக இருந்தேன். அதனால இதுல இப்ப ராஜா இல்லையா, 35 வருஷமா நான் நிர்வாகியா இருக்கேன். அதனால இதெல்லாம் பிஜேபி ஒர்க்கர்ஸ்க்கு மத்தியிலே ஏதாவது உளி கொடுக்கலாமா, அப்படி யாரும் தயவு பண்ணி நினைக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கேன். நன்றி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.